ஒரு காட்டில் நிறங்களால் பொங்கும் ஒரு அழகான உலகம் என கதை ஆரம்பிக்கிறது. கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அங்கே ஒரு சிறிய தேநீர் கோப்பை அளவு பச்சோந்தி ஒன்று இருந்தது. அவன் இயல்பான நிறம் பச்சை. நான் இலை போல பச்சையாக இருந்தால் யாரும் என்ன மதிக்கவே மாட்டாங்க என்று கவலைப்பட்டான். மேல் பறக்கும் பஞ்சவர்ண கிளியை பார்த்து நானும் அப்படித்தான் ஜொலிக்கணும் என்று ஆசைப்பட்டான். அதற்காக பல நிறங்களில் மாற முயன்றான். ஆனால் அவனுக்கு எதுவும் பிடிக்கவில்லை. ஒரு நாள் காட்டில் சிவப்பு பழங்களை பார்த்தான். இந்த நிறம் போட்டா எல்லாரும் என்ன பார்த்து ஆச்சரியப்படுவாங்க என்று நினைத்தான். ஒரு முயற்சியுடன் பச்சோந்தி சிவப்பாக மாறினான். ஆனால் அந்த நிறத்தில் அவன் பார்க்க பயமாக இருந்தான். அதனால் அவனை சுற்றியிருந்த பறவைகள் பயந்து பறந்துவிட்டன. அழுது கொண்டே பச்சோந்தி பெரிய தவளை புரொபோசரை தேடினான். அவர் சொன்னார், பச்சோந்தி, உனது உண்மையான நிறமே உன்னை பாதுகாப்பாகவும் பயனுள்ளதாகவும் வைத்திருக்கும். நீ பிறரின் நிறமாக மாற வேண்டியதில்லை. மெதுவாக சிவப்பு நிறத்தில் இருந்து மாறி அவனுடன் இயல்பான நிறத்திற்கு மாறினான். அதற்குப் பிறகு பச்சோந்தி வேற எந்த நிறத்துக்கும் மாறாமல் தன்னுடைய இயல்பான நிறத்தில் இருந்தான். அந்த நாள் முதல் அவன் மற்ற விலங்குகளுக்கு உதவி செய்தான். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன? உண்மையான அழகு என்பது உனது இயல்பான தோற்றமே ஆகும்.